நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை இன்ஜினியரிங் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற இந்த ஒரு கேள்விக்கு யாராவது எனக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பதில் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணலாமா இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு நீங்களே சொந்தமாக யோசிச்சு எப்படி பதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலேஜில் நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்குது, ஆனால் நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே எதிர்பார்க்கறது இன்னொன்றா இருக்குது. அப்போது காலேஜ் சிலபஸ் எதுவும் இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கு தேவையான ஸ்கில்லை கற்றுத்தரது இல்லையா? இந்த சிலபஸ் எல்லாம் அவுடேட்டடாக இருக்கா? அப்படி அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ பழசாக இந்த சிலபஸ்லாம் இருக்குது? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு, இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த டைம், அதாவது 1840, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அது 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங் காலேஜ் இங்க வந்துச்சு. பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் கட்டி தராங்களே, நமக்கு படிப்பு தந்து நல்லது பண்றாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் தப்பு பண்றீங்க. அவங்க நமக்கு கல்வி கொடுக்க வரல, நமக்கு கல்வி கொடுத்து நம்மள அவங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரங்களா மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நிறைய பிரிட்டிஷ் மக்கள் தேவைப்பட்டாங்க. இதுக்காக பிரிட்டிஷ்ல இருந்து நிறைய ஆட்களை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றப்ப நிறைய செலவாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகலை. இதுல நிறைய பேர் ரொம்ப சீக்கிரம் இறந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ் அப்படின்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சென்னையில முத கொண்டு வராங்க. இந்த காலேஜ்ல இவங்க சொல்லி கொடுத்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, லா, பிலாசபி அண்ட் எக்கனாமிக்ஸ். தாமஸ் பேபிங்டன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பர்சன் அவங்க கொண்டு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னதை நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன். உடலால் இந்தியர்களாகவும் நிறத்தால் இந்தியர்களாகவும் இருப்பார்கள், ஆனால் அவர்களின் ரசனையில், கருத்துக்களில், ஒழுக்கத்தில், அறிவில் முழுக்க ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள். அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்தது மூலமா நம்ம நாட்டு மக்களும் அவங்க நாட்டு மக்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நாட்டு மக்களை ரொம்ப ஈஸியா ஆளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஹிஸ்டரி சொல்லி கொடுக்கறது மூலமா பிரிட்டிஷ் எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்றத இந்தியர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. லா சொல்லி கொடுக்கறது மூலமா டாக்ஸ் அண்ட் பணம் ரிலேட்டடான வேலைகளை இவங்களை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஸோ தட் பிரிட்டிஷோட என்டையர் லீகல் சிஸ்டமை இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இவங்க பிலாசபி கொண்டு வந்தது என்னமோ மக்களை யோசிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், ஆனா அதுவும் அவங்களோட வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் டைரக்டா படிச்சு வெளியே வந்தவங்க சிவில் சர்வீசஸ், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட நமக்கு கல்வி கொடுத்திருந்தாலும் அதே கல்வி தான் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கும் உதவி பண்ணுச்சு. காந்தி லா படிச்சவர், ஆர்ட்ஸ். அம்பேத்கர் எக்கனாமிக்ஸ் படிச்சவர், ஆர்ட்ஸ். நேரு ஹிஸ்டரி படிச்சவர், ஆர்ட்ஸ். இந்த பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்த கல்வி எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னா, ஈவன் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட நம்ம நாட்டில் பெண்கள் படிக்கிறதுக்கான சுதந்திரம் இல்லை. ஈவன் பிரிட்டிஷ்ல கூட பெண்கள் படிக்க போக வேணாம் அப்படின்ற சிந்தனையில தான் இருந்தாங்க. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் பெரியார் விமன் ஷுட் ஹாவ் தி சேம் எஜுகேஷன் அஸ் மென் அப்படின்னு சொல்லி போராடினதுனால மட்டும் அவரோட காலகட்டத்திலேயே லிட்ரஸி ரேட், அதுவும் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் 2% இருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் 73% வரைக்கும் இருக்கு. ஆர்ட்ஸ் படிச்சதுனால தான் நம்ம நாட்டில் இன்னைக்கு நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள் நடந்துச்சு. அப்போ இன்ஜினியரிங் என்ன பண்ணுச்சு? 1947 இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் இன்ஜினியர்கள் நமக்கு தேவைப்பட்டாங்க. அது வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் ஒர்க்கையும் பிரிட்டிஷே பண்ணிட்டு இருந்தாங்க. கல் தூக்குறதும் மண்ணள்ளி கொடுக்கறதும் மட்டும்தான் இந்தியர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கு, புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்பட்டாங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அந்த டைம்ல தான் எல்லா ஸ்டேட்லையும் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப வேகமா உருவாக ஆரம்பிக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் மேல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் 2000 இயர் பீரியட்ல நடந்த ஐடி பூம் தான். கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் முத வந்த புதுசுல நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்பட்டாங்க, எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். இந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காகவே புதுசா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப வேகமா வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 800+ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு, 500+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. எவ்ரி இயர் 2.5 lakhs இன்ஜினியரும் 2.5 lakhs ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிராஜுவேட் ஆகிறாங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இதுல எவ்வளோ பேர் நல்ல ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்ஜினியரிங்ல 42% பேரும், ஆர்ட்ஸ்ல 35% பேரும் தான் வேலைக்கு போறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 3 lakhs to 7 lakhs வரைக்கும் வருது. அதுவே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் பேக்கேஜ் 1.5 to 3 lakhs வரைக்கும் வருது. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வேணாம்.
நான் சொல்றதை ஃபுல்லா கேளுங்க. இங்க கிட்டத்தட்ட 60% பேர் வந்து வேலை இல்லாம தான் இருக்காங்க. இன்ஜினியரிங்கும் சரி, ஆர்ட்ஸும் சரி. அப்போ இதுக்கு காரணம் காலேஜ் தானா அப்படின்னு சொல்லி நம்மளால கம்ப்ளீட்டா பிளேம் பண்ணிட முடியாது. ஏன்னா கிராஜுவேட் ஆன மீதி 40% பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமும் அந்த காலேஜ் தான். அப்போ காலேஜ் ஒருத்தருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணல. வேற என்னென்ன ஃபேக்டர்லாம் டிசைட் பண்ணுது? ஒரு சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை விட ரொம்ப அதிகமாகவே சேலரி வாங்குறாங்க. அடுத்து நான் சொல்ல போற 3 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்க முடிவு பண்ண முடியும். நம்பர் 1, does this dream match how your brain actually works? அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களை செய்ய சொல்றாங்க அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இந்த மாதிரி இருந்திருக்கலாமே, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்க கேள்வி கேட்குறீங்க, அதை பத்தி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போறீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் மாற்றி அமைக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு. அப்போ நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை இதை உன்னால பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சேலஞ்ச் பண்ணா இதை நான் பண்ணியே ஆவேன்னு சொல்லி இருக்கிற சிஸ்டம்குள்ள அதை பண்றதுக்கான வழியை தேடி அதை பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்றது பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவாங்க. அவர் வந்து வாஷிங் மிஷினை சரி பண்ணுவார். அவர் சரி பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் பக்கத்திலேயே இருந்து எப்படி பண்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிறப்ப அம்மா அவரை கூப்பிடாதீங்க, நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நானே வாஷிங் மிஷினை சரி பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி ஏசி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என் வீட்டில் வந்து சரி பண்றதுக்கும் பிரித்து பார்க்கறதுக்கும் எனக்கு பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேயே இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் இருந்ததுனால நான் இன்ஜினியரிங் எடுத்து படித்தது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பெருசு இல்லை இன்ஜினியரிங் தான் பெருசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரெண்டுக்குமே நம்ம மூளை வேற வேற மாதிரி ஆப்ரேட் ஆகும். ரெண்டாவது நான் சொல்ல போற கசப்பான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எக்கனாமி சப்போர்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் டுடே பட் நாட் பெர்மனன்ட்லி. இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட் இன்னைக்கு அதிகமா இருக்கு. எங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்கோ அது எல்லாத்துக்கும் சேலரி அதிகமா கொடுப்பாங்க. இன்னைக்கு இன்ஜினியர்ஸ்க்கு அதனால தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை விட சேலரி அதிகமா கிடைக்குது. ஆனா இது பெர்மனன்ட் கிடையாது. 2010 நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா எனக்கு யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்லேயே கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு 4 to 5 lakhs கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். அப்போது இந்த எக்கனாமியில் எதுக்கு டிமாண்ட் அதிகமாக ஆகுதோ அது எல்லாத்துக்கும் சேலரி அதிகமாகும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ட்ஸுக்கும் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுக்கும் நடுவில் இருக்கிற கேப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மூணாவது, கோ பியாண்ட் சிலபஸ். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாலும் சரி உங்களோட சிலபஸில் என்ன இருக்கோ அதை தாண்டி ஒரு படி நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப தான் உங்களுக்கு வேலை ஆக்சுவலாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது முடிவாகுது. உதாரணத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையும் எடுத்து பாருங்கள். அவங்க யாருமே சிலபஸில் கொடுத்ததை மட்டும் படித்து தன்னோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ் கவிஞர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஈவன் வைரமுத்துவை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட தன்னோட பாட புத்தகத்தை தாண்டி 1000க்கும் மேற்பட்ட புத்தகத்தை அவர் எடுத்து படிச்சிருப்பாரு. ஈவன் என்ன நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட நான் என்னோட 3rd year காலேஜில் நான் படிக்கிறப்ப நிறைய இன்டர்நெட்டில் எனக்கு படிக்கிறதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தேடி படிக்க ஆரம்பித்தேன். எக்ஸ்ட்ராவாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணேன். நான் 3rd yearல இருக்கும்போதே எப்படி நான் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்றத கற்றுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வாங்குகிற டிகிரி உங்களை ஒரு இன்டர்வியூ ரூம்குள்ளே மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணி நல்ல ஒரு சம்பளத்தில் நீங்கள் பிளேஸ் ஆகணும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த சிலபஸை தாண்டி காலேஜில் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை தாண்டி உங்களோட பேஷனில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் உங்களோட வேலையிலையும் உங்களோட சம்பளத்தையும் முடிவு பண்ணுது. நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க. காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டிகிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே பைத்தன் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எரர்மெக்ஸ் கிளவரில் நாங்கள் 21 days பைத்தன் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பைத்தன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 3 விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது சூட் ஆகும் ஆகாது அப்படின்றது இப்பவே உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நான் கடைசியா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். நீங்க என்ன டிகிரி சூஸ் பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லா அந்த டிகிரியை சுத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நீங்க காலேஜ்குள்ள என்டர் ஆகுறீங்க, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா மொத்த டிகிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபெயிலியராகவே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாயின் பண்ணப்போ ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். எனக்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக வரல, கம்ப்யூட்டர் சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படியாவது இங்கேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாறிடலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிலாம் பேசினேன்.
அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் எனக்கு கொடுக்கல. அப்போ எனக்கு இருந்த ஒரே வழி நான் படிச்சு தான் ஆகணும். அதனால ராத்திரி பகலா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராமிங் இது எல்லாத்தையும் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த படிக்கிற ப்ராசஸ் வந்து எனக்கு உடனே பிடிக்கல. பட் நான் இதை படிக்க ஆரம்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் நான் காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் காலேஜ் முடிக்கிறப்ப ஆக்சென்ச்சர்லேருந்து எங்கள் காலேஜிலேருந்தே வந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க ஹையஸ்ட் பேயிங் பேக்கேஜில். அதில் நானும் ஒருத்தன். ஒருவேளை வறுமை காரணமாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத டிகிரியை எடுத்திருக்கலாம். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்துனதுனால ஏதாவது ஒரு டிகிரியை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு கன்ஃபியூஷனில் இதுவா அதுவான்னு தெரியாமல் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கும். ஸோ பயப்படாத. வருஷம் உன்னால் அந்த டிகிரியை நீ எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்டை உனக்கு பிடிச்சதா மாற்றிக்க முடியுமான்னு பாரு. அந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படு. அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாரு. இல்லை உனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி செகண்ட் இயரில் உனக்கு புரிய வர்றப்ப உனக்கு பிடிச்சது என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிருவ. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை தேடி நீ ஓட ஆரம்பிக்கலாம். 12th முடிச்சுட்டு காலேஜ்குள்ளே என்டர் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அண்ணனா நான் சொல்ல விரும்புறது, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.